சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ட்ரெண்டிங் நெயில் சேனல் அனைவருக்கும் எஸ்எஸ்சில நிர்வாகத்தின் அன்பான வணக்கங்கள். சார் ஏதோ வண்டி வந்து பஞ்சரே ஆகாதுன்றீங்க, பெட்ரோல்லாம் வச்சு ஏற்றி காமிச்சிங்க. அதை அந்த கிளிப்பிங்ஸ்லாம் நம்ம நேர்களுக்கு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி சார்? இது வந்து ஆக்சுவலாக என்னைய பொறுத்தவரை எனக்கு வந்து என் வண்டியில் யூஸ் பண்ணி பார்த்தனால எனக்கு நம்பிக்கை இருக்குது. புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது வந்து ஒரு நம்பிக்கையே வராது. ஏன்னா நீங்கள் முதல்ல வந்து நம்ம அப்ரோச் பண்ணும்போது சரி, நான் பார்க்கும்போது என் வண்டியில் பயன்படுத்தாததுக்கு முன்னாடி வர எனக்குமே அந்த நம்பிக்கை இல்லை. கிட்டத்தட்ட நம்ம இந்த வீடியோ நம்ம எஸ்எஸ்சி வீடியோ போட்டு 9 மாதம் ஆச்சு. 9 மாசமாவே வந்து நான் வண்டி பஞ்சர் பார்க்காம தான் ஓடிட்டு இருக்கேன். நான் அது நம்ம டியூப்லெஸ் தான், ஏன்னா பஞ்சர் பார்த்தா தெரிஞ்சிடும். அந்த வீடியோ நான் வந்து ஆட் பண்ணிடுறேன் சார். அந்த டயர்ல வந்து பஞ்சர் பார்த்துருக்காங்களா அப்படின்றதே நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனால் நம்ம மக்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை வரணுமே சார். அது எப்படி சார்? இது நீங்க என்ன மாதிரி அதை வந்து சொல்றீங்களோ சொல்லுங்க சார். ஒண்ணுமே இல்லை சார். எப்போயுமே வந்து நம்ம மக்கள்கிட்ட 1,00,000 ரூபா கொடுங்க, மாசம் 10,000 ரூபா தரேன்னா அப்படின்னு யாராவது ஒரு ஆள்கிட்ட சொன்னா போதும், கீழே நிற்பாங்க. இல்லை ஒரு 10,000 ரூபா கொடுங்க, நீங்கள் வீட்டில் இருங்க, நீங்கள் உழைக்கவே வேணாம், நாங்கள் எங்களுடைய அதை என்ன சொல்கிறது, எங்கள் போஸ்ட்டை வந்து உங்கள் மொபைலில் வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் 1,00,000 பேர் வருவாங்க, காசு கொடுத்துருவாங்க. அதுக்கு பிறகுதான் தெரியும் அச்சச்சோ காணாமல் போச்சுன்னு ஸ்டேஷன் வாசலில் நிற்பாங்க. இதெல்லாம் ஜென்ரலாக நம்ம நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிறது தான். அதே இது ஒரு பொருள் நல்லா இருக்கு அப்படின்னா வாங்காமலே அந்த பொருள் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஆயிரும் சார், இது இப்படி ஆயிரும் சார் அப்படின்னு ஒரு ஸ்டோரி சொல்றது நம்மகிட்ட பழக்கம் தான் சார். எல்லாம் ரொம்பலாம் ஒன்றும் இல்லை சார். ஒரே ஒரு டயருக்கு வெறும் 450 ரூபா கொடுத்து வாங்கி அதை டயரில் ஊற்ற சொல்லி ஊற்றி அதில் ஒரு ஆணி அடிச்சுட்டு அந்த ஆணியோட ட்ராவல் பண்ணிட்டு அந்த ஆணியை எடுத்துட்டு ட்ராவல் பண்ணோம். ஆனால் அந்த 450 ரூபா அவங்க செலவு பண்ணுறதுக்கு பயமாக இருக்கும். ஏன்னா காசு 450 ரூபா காசு. அதே நேரத்தில் 1,00,000 ரூபாயை கொண்டு போய் எவனே தெரியாமல் கொடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாசக்கணக்கில் அலைவாங்க. அது தப்பு இல்லை, ஆனால் இது தப்பு. ஜென்ரல் மக்களோட மென்டாலிட்டி அப்படி இருக்கு சார். நல்லதை செய்யணும் நாள் கஷ்டப்பட்டு தான் சார் ஆகணும். கண்டிப்பா சார். காமராஜரையே தோக்க வச்ச ஊரு தான் சார் நம்ம ஊரு. கண்டிப்பா சார். எனக்கு அடுத்த கேள்வி, நான் அதாவது மக்களுடைய பார்வையில நான் கேட்கிறேன் சார், என்னுடைய பார்வையில இல்ல. 450 ரூபா வந்து நான் உங்களோட கொடுக்கறதுக்கு நான் 4 பஞ்சர் பார்த்துட்டு போயிருவேன் அப்படின்னு ஒரு இது இருக்கும்ல. சூப்பர் கொஸ்டின் சார். கண்டிப்பா இது 4 பஞ்சர் 450 ரூபா, 400 ரூபா தான் சார். 50 ரூபா அதுலயும் மிச்சம் இருக்கு. பட் அந்த 400 ரூபாய்க்கு 4 பஞ்சர் பார்க்கக்கூடிய டைமிங் மத்தியானம் 1 மணிக்கு ஒரு பஞ்சர் ஆகி, ரொம்ப வேணாம் சார். பஞ்சர் கடை நீங்க பஞ்சர் ஆகிற இடத்துலயேவா இருக்கும், ஒரே 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கட்டும் சார். அந்த உச்சி வெயில்ல வரப்போற கோடை அதிகம் வெப்பம் இருக்கும்னு அரசாங்கமே சொல்லிருச்சு. அந்த வெப்பத்துல ஒரே 1 கிலோமீட்டர் நீங்க வண்டியை தள்ளிட்டு போனீங்கன்னா உனக்கு எனர்ஜி என்ன ஆகும்? அந்த எனர்ஜி லாஸ் ஆகாது. ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு ஃபேமிலியோட குடும்பத்தோட குழந்தைங்களோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு மத்தியானம் நல்ல பிரியாணி சாப்பிட்டு வரும்போது பஞ்சர் ஆனால் அந்த குழந்தைங்களையோ அந்த மனைவியவோ அந்த 1 கிலோமீட்டர் நீங்க நடக்க வைக்கும் போது அவங்களுடைய மனநிலைமை என்னவாகும்? ராத்திரி ஒரு 11 மணிக்கு பிறகு நல்ல பசியில வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு ஆணி அடிச்சால் என்ன ஆகும்? இந்த மாதிரி வரிசையா சொல்லி இது எதுவுமே இல்லாம இருக்கிறதுக்கு தான் நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ண சொல்றோம். ஆனா பஞ்சர் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா பஞ்சர் ஆகும். பஞ்சர் ஆகாதெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த பஞ்சர் ஆகும்போது அதுல ஏற்படக்கூடிய இந்த பிரேக் டவுன், டயர் வெடிப்பு, ஸ்கிஃப்டிங் நடக்கிறது, எனர்ஜி விரயமாகிறது, இது எதுவுமே இல்லாம பாதுகாக்கிறதுக்கு ஓராண்டு காலம் பர்ஃபார்மன்ஸ் வாரண்டியோட 2 டயருக்கும் 900 ரூபாய்க்கு கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கும்போது 365 நாளைக்கு 900 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி எந்த விதமான, இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, கீழே விழுந்தால் ஹெல்மெட்டு போட்டிருந்தால் நம்ம உயிர் காக்கப்படும்னு அரசாங்கம் சொல்லுது. நீங்க கீழேயே விழுகக்கூடாதுன்னு சொல்றதா எஸ்எஸ்சி நிர்வாகம் சொல்லுது. ஸ்கிட் ஆகி கீழே விழுகிறீங்க, பஞ்சர் ஆகி அடுத்த ரோட்டுக்கு போகுது, பஞ்சர் ஆகி அதை மீறி டயரு தரையில பட்டு தீ பிடிச்சு எரிஞ்சு 5 பேர் மரணம், 10 பேர் மரணம், 20 பேர் மரணம்னு சொல்லி தினம் நியூஸ் வருது. இந்த மாதிரி நியூஸ் எதுவுமே வராம இருக்கணும், அதுல நம்ம பேர் வராம இருக்கணும்னா நீங்க கண்டிப்பா எஸ்எஸ்எல் பயன்படுத்தணும். கண்டிப்பா. அதாவது இப்போ வந்து இது ஒன்லி பஞ்சர்னா நான் பார்த்துட்டு போயிருவேன், 4 பஞ்சர் நான் பார்த்தா 400 ரூபா தான் வருது அப்படின்ற மாதிரி சொல்றவங்களுக்கு இது பஞ்சருக்கானது மட்டும் கிடையாது, பாதுகாப்புக்கானது. அப்படிதானே சார்? உங்களுடைய உயிர் பாதுகாப்புக்கானது, நம்ம கைகால பாதுகாக்கக்கூடியது, நம்ம குடும்பத்தை பாதுகாக்கக்கூடியது, நம்ம வாகனத்தை பாதுகாக்கக்கூடியது. நம்ம வாகனத்துக்கு போடக்கூடிய ஹெல்மெட்டு தான் எஸ்எஸ்சி. மோட்டாரை பொறுத்த வரைக்கும் அனைத்து பேர்பாட்ஸும், லட்சக்கணக்கான பேர்பாட்ஸ் இருக்கு. அது எல்லாமே அந்த ஓட்டுநர் சொல்றதை கேட்கும். ஆனா டயர் ஒண்ணு மட்டும் அவர் சொல்றதை கேட்கவே கேட்காது.
நம்ம SS சீலண்ட் பயன்படுத்துனீங்கன்னா அந்த டயர் நீங்க சொல்றதை கேட்கும். எவ்வளவு பெரிய ஆணி அடிச்சிருந்தாலும் போல்ட் அடிச்சிருந்தாலும் இப்போ உன்னை கழட்டி பஞ்சர் பார்க்க முடியாது, நான் சென்னைக்கு போய் தான் உன்னை பஞ்சர் பார்ப்பேன்னு நீங்க சொல்லலாம், அந்த டயர் சரின்னு கேட்கும். அதோட அந்த அளவுக்கு தரமான பொருள் தான் நம்மளுடைய SS சீலண்ட் டயர் சேவர். சார் இப்போ இந்த சீலண்ட் பொறுத்தவரை என்ன மாதிரி வண்டிகளுக்கு இருக்கு? இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா 2 வீலர் வச்சிருக்கேன், கார் வச்சிருக்கேன், அந்த மாதிரி நிறைய வச்சிருப்பாங்க, லாரி கூட இருக்கு. தொழில் ரீதியா பார்க்கும்போது லாரிலாம் அடிக்கடி பஞ்சர் ஆகிற மாதிரி இருக்கும். எந்த மாதிரி வண்டிக்கு பயன்படுத்த முடியும் இது எப்படின்ற அதை பத்தி சொல்லுங்க சார். A to Z, அதாவது 2 வீலர்ல இருந்து அப் டு JCB வரைக்கும் அப்ளை பண்ணலாம். டியூப் டயருக்கு அப்ளை பண்ணலாம், டியூப் லெஸ்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். டியூப் டயருக்கு அப்ளை பண்ணும்போது எந்த இதுவும் இல்லை, டியூப் லெஸ்ஸுக்கு அப்ளை பண்ணும்போது எதுவும் இல்லை. இந்த டியூப் லெஸ்ல ஒரே ஒரு கொஸ்டின் எனக்கும் வருது, கேள்விப்பட்டேன். அந்த ரிம் சைடை கட் ஆயிரும், ரிம் சைடு வந்து நமக்கு வந்து துரு பிடிக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது நிச்சயமா கிடையாது. நம்மளுடைய கார் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஷா 9வது வருஷம் ஆச்சு. இந்த 9 வருஷமா அந்த கார்ல வந்து லிக்விட் அப்ளை பண்ணி தான் வச்சுக்கோம். எந்த விதமான டிஸ்டர்ப் இல்லை, ரிம்மு துரு பிடிக்காது. எல்லா வெஹிக்கிளுக்குமே இந்த ப்ராடக்ட் அப்ளை பண்ணலாம். அதாவது காத்தடிச்சு ஓட்டக்கூடிய டயர் உள்ள அனைத்து வாகனங்களுக்கு அப்ளை பண்ணலாம். அளவுகோல் மட்டும் மாறுபடும். அதாவது ஒவ்வொரு டயர் சைஸுக்கு அளவுக்கு வந்து எம்எல் மட்டும் மாறுபடும். அந்த உங்களுக்கு என்ன எம்எல் எக்ஸாக்டிவா வருமோ அந்த எம்எல் தான் நான் உங்களுக்கு சப்ளையே பண்ணுவோம். ஓகே சார். இப்போ நான் என்ன வண்டி வச்சிருந்தாலும் 2 வீலர்ல இருந்து எனக்கு செக்அப் பண்ணிக்கிறணும், எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னா ஒரு 2 வீலர்ல ஒரு டயருக்கு வந்து 450 ரூபா வருமா சார்? அதிகபட்சம் 450 ரூபா. நான் வாங்கி பயன்படுத்திட்டு நான் 6 மாசம் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணிட்டு அடுத்து நான் பெரிய வண்டிகளுக்கு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது. சரி, இப்போ நான் அதை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், எப்படி வாங்குறது சார்? ஒன்றும் இல்லை சார், இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு நியர்ல இருக்கிற எங்களோட பிரான்ச்சஸ் நம்பரை உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவோம். ஒருவேளை அங்க நியர்ல பிரான்ச்சஸ் இல்லைன்னா உங்களுக்கு கொரியர் அனுப்புவோம். கொரியர் அனுப்பும்போது ட்ரெண்டிங் டவுன் நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவோம். ப்ளஸ் கொரியர் சார்ஜும் நாங்கள் ஃப்ரீயாகவே பண்ணி தருவோம். ஓகே, கொரியர் அனுப்புவோம், கொரியர் சார்ஜ் நாங்களே பே பண்ணிடுவோம். சரி சார். ஆனால் இது எப்படி சார், நான் எப்படி சார் அப்ளை பண்ணுறேன்? எனக்கு தெரியாது சார், இது என்ன ப்ராடக்ட்னே தெரியாது. அப்படின்றப்ப எனக்கு நீங்கள் அனுப்புறேன்றீங்க, நான் எப்படி அதை வந்து அப்ளை பண்ணுவேன் சார்? இது உங்களுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பல வீடியோ அனுப்புவோம். அதுல யூசர் மேனுவல் அப்படின்னு நாங்கள் ஒரு இது வச்சிருக்கிறோம், அதை அனுப்புவோம். அதை கம்ப்ளீட்டா நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஸ்டெப்பா சொல்லியிருப்போம். நாங்கள் அதை ஈஸியா, இது ஒன்றும் பெரிய கம்பசாஸ்திரம் கிடையாது. அதிகபட்சம் இந்த ஒர்க்கோட டைமிங் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் தான் சார். 5 நிமிஷத்துல நான் வந்து என்னோட யார் வேணா பண்ணலாம் சார். யார் வேணா பண்ணலாம் சார். ஓகே சார். அப்போ நான் கேட்குறேன்ற பட்சத்துல ஒன்று நியர்பை டீலர்ஷிப்போ யாரோ இருந்தா நான் அங்கே போய் யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்களே எனக்கு அனுப்பிச்சிருங்க, கொரியர் சார்ஜ் நீங்களே பண்ணிடுங்க. ப்ளஸ் 20% நேயர்களுக்கு மட்டும் 20% டிஸ்கவுண்ட். ஓகே சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். ஸோ ஃபர்தரா இதை யூஸ் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம பெரிய வண்டிகளுக்கும் தேவைன்னா பண்ணிக்கலாம். அப்படிதானே சார்? கண்டிப்பா பண்ணிக்கலாம் சார். எந்த வெஹிக்கிளுக்கு வேணாலும் பண்ணலாம் சார். ஆல் வெஹிக்கிளுக்கு பண்ணலாம். டயர் வந்து ஹீட் ஆகி, இப்போ வரக்கூடிய கோடை ரொம்ப அதிகமா இருக்கனால அந்த டயர் ஹீட் ஆகி உஷ்ணம் அதிகரிச்சு வெடிச்சு அடுத்த ரோட்டுக்கு போறது நம்ம SS சீலண்ட் பயன்படுத்தினா போகவே போகாதுங்கிறது உத்தரவாதமா சொல்லலாம். கண்டிப்பா. டயரோட வாழ்க்கை வந்து குறைந்தபட்சம் 20% to 30% உங்களுக்கு கூட கிடைக்கும். நார்மலா நம்ம ஓட்டுறத காட்டிலும் ஒரு 20% to 30% நமக்கு எக்ஸ்ட்ராவா கிடைக்குது. ஸோ டயர் செலவும் நமக்கு கம்மியாகுது. இந்த பஞ்சர் பத்தின கவலையும் நம்ம பட தேவையில்ல. நம்மளுடைய வாகன பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பும் நமக்கு இருக்கு. அப்படி சார். சரிங்க சார். ஓகே சார். உங்க டயத்தை வந்து ஒதுக்கி எங்க ட்ரெண்டிங் நேயர்களுக்காக உங்க டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அன்பான ட்ரெண்டிங் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த இப்போ கொடுத்துருக்க கண்டென்ட் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்க. ப்ளஸ் இதை தொழில் சார்ந்து யாராவது வரணும்னு நினச்சா இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களோட உயிரை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் எப்போதுமே முன்னாடி நிற்கிறோம். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த இதை பயன்படுத்தலாம். உங்கள் நண்பர்களுக்கு இதை தொழில் ரீதியாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த சேனல் வீடியோவை ஃபார்வர்டு பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.